ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி அண்டு பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கெலாம் நான் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், ஒரு சம் பார்க்கலாம். இந்த மாதிரி சம் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அட்டன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இது ரொம்பவே சிம்பிளான சம் தான். அப்படி அப்ளை பண்ணுற மெத்தடு மட்டும்தான் அந்த இதில் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். a பவர் x ஈக்குவல் டு b, b பவர் y ஈக்குவல் டு c, c பவர் z ஈக்குவல் டு a எனில் x y z இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்குண்டான சொல்யூஷன் பார்க்கலாம். இதை நான் அப்படியே இந்த சம் எழுதியிருக்கேன். a பவர் x ஈக்குவல் டு b அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஈக்குவல் டு a எனில், அதாவது c பவர் z ஈக்குவல் டு a எனில் xyz கேட்டிருக்காங்க. ஸோ நான் c பவர் z ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு இந்த xyzோட வேல்யூ கிடச்சிரும். இந்த c பவர் z நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு a. ஓகேங்களா? இந்த சிக்கு பதிலாக என்ன நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்? b பவர் ஒய்யை அப்ளை பண்ணிக்கலாமா? அதான் இந்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இது அப்படியே இருக்கும். இந்த z அப்படியே இருக்கும், ஏவும் அப்படியே இருக்கும். இந்த c மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சிக்கு பதிலாக b பவர் ஒய்யை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு a. இது அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் b இருக்குது. ஓகேங்களா? இந்த பிக்கு பதிலாக a பவர் எக்ஸை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். a பவர் எக்ஸு இந்த b மட்டும்தான். இந்த ஒய் இசட் அப்படியே வந்துடும். இந்த பிக்கு பதிலாக இங்கே a பவர் எக்ஸை நான் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இது மாதிரி பவரில் ப்ராக்கெட்டில் இருந்தால் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒய் இசட் இருக்குது. ஸோ அந்த ஒய் இசட் நான் அப்படியே போட்டிருக்கேன். இங்கே a பவர், இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த பவரில் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இங்கே xyz அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு a. இங்கே வெறும் a இருந்தாலும் நம்ம இங்கே a பவர் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேங்களா? a பவர் 1. அப்போது a இந்த அடிமானம் 1 இருந்துச்சுன்னா மேலே உள்ளது ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ a பவர் xyz ஈக்குவல் டு a பவர் 1. இந்த அடிமானம் கீழே உள்ளது 1 இருக்குது. ஸோ அந்த மேலே உள்ள அந்த பவர்ஸும் நமக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். xyz ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? xyz இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு 1 வீக் நல்லா படிச்சிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு சண்டேஸ் இந்த மாதிரி ஏதோ நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, அப்போதைக்கு நமக்கு அந்த 1 டே கேப் விட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகேங்களா? பட் நம்ம இந்த கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் கேப், அதாவது ஒரு ஒன் டேயில் புக்கை சுத்தமாக அவாய்ட் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்குமெல்லாம் பார்த்துட்டே இருந்தோன்னா கூட நம்ம அந்த ஒரு வைப்ரேஷன்லேயே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாலிடே, தீபாவளி ஹாலிடே முடிஞ்சு நீங்கள் எத்தனை பேர் ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ குயிக்காக அந்த சப்ஜெக்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.